அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட். ஒலிம்பியா அகாடமி சார்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமா மேத்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதன்படி பாத்தீங்கன்னா டாபிக் சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 வரையும் பார்த்தோம். இப்போ டைப் 4 வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்கொயர் ரூட்னா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பவர் 1/2 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா ரூட்டுக்குள்ள 4 போட்டிருக்கேன். அப்போ அதனுடைய கண்டிஷன் படி ரூட்னா பவர் 1/2 சொல்றோம். இப்போ இங்க 4 இருக்கு. இந்த 4 நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்னா பிரிப்போம்னா 2 into 2 பிரிப்போம். அப்படின்னா இந்த பவர் மேல 1/2 இருக்குன்னா இந்த நம்பர் வந்து சேம் நம்பரால 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த 4 வந்து 2 into 2 வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. இப்போ 2 into 2 எப்படி பிரிக்கலாம்னா இப்படி பிரிப்போம். இப்படி பிரிச்சா இந்த a power m விட்டு a power n கண்டிஷன் படி மேல வந்து 1 1 இருக்கும். இந்த m plus n என்ற கண்டிஷன் படி இது என்ன இருக்கும்? ஆட் ஆயிடும். சரிங்களா? m plus n என்ற கண்டிஷன் படி மேல வந்து ஆட் ஆயிடும். அப்போ வந்து இங்க இருக்கிற 1 இங்க இருக்கிற 1 வந்து 2 ஆயிரும். இங்க இருக்கிற 2 வந்து இது டிவிஷன் ஆச்சுன்னா ஃபைனலா வந்து ரூட் 4 உடைய வேல்யூ வந்து 2 கிடைக்கும். சரிங்களா? சரி. இப்போ வாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் உடைய 1 ல இருந்து வந்து 30 வரையும் ஸ்கொயர் நம்பர் எழுதுங்க. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 1 ஸ்கொயர்னா 1 தான். சரிங்களா? ஸ்கொயர்னா 1 தான். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா இங்க இருக்கிற 1 வந்து இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? பவர் 1/2 அப்படின்ற மாதிரி வரும். இதுக்கு என்ன மீனிங்னா ரூட் 1 வரும். திருப்பி வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம் ரூட் எடுத்துக்கலாம். ரூட்டோட வேல்யூ வந்து 1 தான். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இங்க இருக்கிற 2 வந்து இப்படியே போச்சுன்னா பவர் 1/2 வரும். சரிங்களா? ஸோ இது என்ன பார்க்கணும் இல்லைங்களா? அதே கண்டிஷன். சரி, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம சும்மா இது எல்லாத்தையும் மேலோட்டமா பார்த்துப்போம். 1 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 64, 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100, 11 square is 121, 12 square is 144, 13 square is 169, 14 square 196, 15 square is 225, 16 is 256, 17 is 289, 18 is 324, 19 is 361, 20 வந்து 400. இதை நீங்க மெமரி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எக்ஸாம் ஐட்டம்ல பார்க்கும்போது. சரி, அடுத்தது 21 30 வரைக்கும் பார்ப்போம். 31 30 பாருங்க. 441 ஓகேவா? 21 ஸ்கொயர் பண்ணா 441. அப்புறமா 22 வந்து 484. நெக்ஸ்ட் 23 529, 24 576, 25 625, 26 676, 27 729, 28 784, 29 841, 30 வந்து 9. சரிங்களா? இப்ப பாருங்க இது எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்கூல் மெத்தட்ல போடாம ஒரு ஸ்கொயர் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சோங்களேன். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 25 into 25 போட்டு என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் 625 வந்து வரும். இப்போ நாம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மேக்ஸ் ஸ்பீடா போறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்னன்னா இப்போ 25 இருக்குன்னு வச்சோங்களேன். ஓகேங்களா? இதை இப்போ பாருங்க 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? நமக்கு 4 கிடைக்குமா? 5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்குமா? இப்போ 2 into 5 இப்போ 2 இங்க என்ன இருக்கு? 5 அதோட ஒரு 2 பெருக்கிக்கோங்க. மேல இருக்கக்கூடிய 2 பெருக்கிக்கோங்க. நம்மளோட ஆன்சர் என்ன ஆகும்னா 2 into 5 10, 10 into 2 20 கிடைக்கும். சரிங்களா? இந்த 20 எங்க போகணும்னா இந்த பாயிண்ட்ல போகும். சரிங்களா? தப்பி தவறிக்கூட இந்த இங்க இருந்து போடக்கூடாது. சரிங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போகும். இப்படி போடும்போது 625 கிடைக்கும் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லா வேல்யூக்கும் நம்ம போகலாம். எவ்வளவு பெரிய வேல்யூனாலும் இந்த டைப்ல பண்ணும்போது கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப பாருங்க வேற வேல்யூ போடுவோம். இப்போ 32 போடுவோமா? 32 ஸ்கொயர் போடுவோம். இப்போ 32 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 2 பண்ணா 4 கிடைக்கும். ஆனா இப்போ கண்டிஷன் என்னன்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16. இப்போ பாருங்க இது வரையிலே சிங்கிள் டிஜிட்ல வருது. 1 4 16. இங்க டபுள் டிஜிட் ஒரு நம்பர் வருது. இங்க 1 இங்க 10 மாதிரி கண்டிஷன் வருதா? 1 10 டிஜிட் மாதிரி வருது. அப்போ நம்மளுடைய 2 உடைய கண்டிஷன் அப்படின்னா 4 தான். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இது ஒரு பேட்ச் இருக்கோம். அப்போ 0 4 தான் இந்த இடத்துல எழுதுவோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். இங்க கீழே என்ன பண்ணுவோம்? அதுதான். இப்போ 3யும் 2யும் மல்டிபிள் பண்ணா 6, அதோட ஒரு 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்குமா? ஓகே, அது இங்க போட்டுக்கிட்டு இதை ஆட் பண்ணா இங்க 4, இங்க ஆட் பண்ணா இங்க 2, இங்க ஆட் பண்ணா 1 0 2. சரிங்களா? இதே மாதிரி எல்லா வேலையும் போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். இங்க பாருங்க. இப்போ 55 வச்சுக்குவோமா? 55 ஸ்கொயர் வச்சுக்குவோம். இப்போ 5 ஸ்கொயர் பண்ணா 25, 5 ஸ்கொயர் பண்ணா 25. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க 5 மல்டிபிள் பண்ணா 25, அதோட ஒரு 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். இப்போ வேல்யூ வந்து இந்த சைட்ல போடும்போது மிட் பாயிண்ட்ல போடணும். சரிங்களா? அப்படி போடும்போது இங்க 5 கிடைக்கும், இங்க 2 கிடைக்கும், இங்க 0 கிடைக்கும், இங்க 3025. சரிங்களா? இதோட ஆன்சர் வந்து 302. ஓகே.
இங்க இந்த இடத்துல போடக்கூடிய வேல்யூ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகும் இந்த பிளேஸ் மட்டும் சரிங்களா. ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற பாருங்க, வேற பாருங்க இந்த இந்த கான்செப்ட் பாருங்க. லாஸ்ட் டிஜிட்னு சொல்லுவாங்க, கடைசி இலக்கை எண். அதாவது ஏன் கடைசி இலக்கை எண்ணுன்னா லாஸ்ட் நம்பர் இந்த 1 4 9 6 5 6 9 4 1 0 சரியா. இது ஒவ்வொன்றுக்கும் கனெக்ட் இருக்கு. எப்படி கனெக்ட் இருக்குன்னா 1 ஸ்கொயரா 1 ஸ்கொயர்னா ஃபைனல் என்ன முடியுதுன்னா 1 முடியுது. அதே மாதிரி 9 ஸ்கொயர் பண்ணா ஃபைனல் என்ன முடியுதுன்னா 1. அப்ப இதுவும் ஒரு பேர் சரிங்களா. அதே மாதிரி 8 ஸ்கொயர் பண்ணா 64 லாஸ்ட் என்ன முடியுது 4. அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணா ஃபைனல் என்ன முடியுது 4. அப்ப இது ஒரு பேர். நெக்ஸ்ட் பாருங்க 7 பண்ணா 9, அதே மாதிரி 3 பண்ணலாம். அதே மாதிரி 4 பண்ணா 6, 6 பண்ணா 36. இப்போ 5 இந்த 10 மட்டும் தான் டிஃபரெண்ட். இப்போ டிஃபரெண்டான நம்பர் எதுனா இந்த 5 ஸ்கொயரும் இந்த 10 ஸ்கொயர் தான் டிஃபரெண்டான நம்பர். ஓகேங்களா. அப்ப யாருமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு நான் ஒரு நம்பர் சொல்றேன். இப்போ √4096 ஒரு நம்பர் சொல்றேன். இப்போ இது 6ல முடியுது. அப்போ உங்களோட ஆன்சர் எங்க போகும்னா ஃபைனலா இது வந்து இதோட ஆன்சர் வந்து ஃபைனலா லாஸ்ட் 6ன்னு முடியலாம் இல்ல 4ன்னு முடியலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வருது இல்லையா. புரியுதுங்களா. அப்போ ஐடியா வரும்போது என்ன ஆகும்னா இப்போ வந்து இதை பிரிக்கிறதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு பின்னாடி இப்போ வரக்கூடிய சம்பளம் சொல்லித்தரேன். சரி இப்போ பாருங்க, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைடு போவோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம how to find square roots வர்க்கமூலம் எவ்வாறு கண்டறியலாம் அப்படின்னு பார்க்கறோம். மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3ன்னு சொல்லி 3 மெத்தட பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் சேர்க்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது கார்னிமெண்ட் ஒன்றும் கிடையாது. எல்சிஎம் பேஸ்ல இதை கொண்டு வரணும் சரிங்களா. எல்சிஎம் சேர்த்து இதை கொண்டு வரணும். இப்போ 121 இருக்கு வச்சுக்கோங்க. 121 பிரிக்கணும். எப்படி பிரிப்போம்? 121 எதாவது டிவிஷன் ஆகும்னா 11 தான் டிவிஷன் இருக்கு சரியா. அப்போ 11 டிவிஷன்னா 11 டைம்ஸ் ஓகேங்களா. அப்போ இதோட ஸ்கொயர் உடைய வேல்யூ என்னன்னா சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தட்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் மெத்தட்னா இப்போ வந்து இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் தான் நீங்க வந்து வரக்கூடிய மேக்ஸ் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்மும் சால்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்க நம்ம நார்மலா ஒரு டிவிஷன் மெத்தட் எப்படி போடுவோம், டிவிஷன் சம் எப்படி போடுவோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 இருக்கு. இதை நான் 5 டிவிஷன் பண்ணா 5 5 25 ரிமைனிங் வந்து 0 கிடைக்கும். ஆமாவா. இது ஒரு நார்மல் மெத்தட். சரி, ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரை பேஸ் பண்ணுவோம். அப்போ இந்த நார்மல் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வாய்ப்பாடு எடுத்துக்கோம். ஓகேங்களா, நார்மல் வாய்ப்பாடு எடுத்துக்கோம் சரியா. ஆனா இந்த 121 ரூட்ல இருக்கு இல்லையா, அப்போ ரூட்டுடைய நம்பர் எடுத்துக்கோம். அதாவது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பாடு எப்படின்னா இந்த மாதிரி நம்பர் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 இந்த மாதிரி எடுத்துக்கோம் சரியா. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் 121 எடுத்துக்க போறேன். இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா நம்ம ரூட்ல இருக்க ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்தா நம்ம வந்து 1,12 பிரிக்கணும். ஓகேங்களா. இதே வந்து 4 டிஜிட் நம்பர் வந்தா 2,12. எக்ஸாம்பிளுக்கு 3025 எடுத்து வச்சோங்களேன். இது எப்படி பிரிக்கணும்னா 30 25 அதாவது 2 பிரிக்கணும் சரிங்களா. இதே மாதிரி 5 டிஜிட் வச்ச எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம வந்தா ஒன்று இது 2 இது ஒரு பேர் சரிங்களா. அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் சரிங்களா. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க ஒவ்வொரு மெத்தட் 4 டிஜிட் வருது. இது பாத்தீங்கன்னா 5 டிஜிட் வருது. அடுத்தது 6 டிஜிட் ஆகுது. இதுக்கு நம்ம ஒவ்வொருத்துக்கும் பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இது எப்படி ஷார்ட்டா பண்ணலாம் பாருங்க. இப்போ 1 மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ 1 வந்து 1க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எதுனா 1 தான். ஆமாவா. இப்போ 1 சரிங்களா. 1 மல்டிபிள் பண்ணா 1 ஓகேங்களா. இப்போ 1 போனா 0 சரிங்களா. 0 போட்டாலும் சரி போட்டாலும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம், ரூட் வேல்யூனால இந்த 1 2ஆல மல்டிபிள் பண்ணி இங்க போட்டுக்கிறோம். அப்போ 1 2ஆல பண்ணா இங்க 2 வருமா, இங்க 2 போட்டுக்கிட்டாரு. இங்க ஒரு வேல்யூ போடணும், இங்க ஒரு வேல்யூ போடணும் சேமா. அந்த வேல்யூ வந்து சேமா இருக்கணும். இந்த 2 கீழே எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன போட்டா இந்த 2 வந்து கம்ப்ளீட்டா 0 ஆகும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1 போட போறேன், இங்க ஒரு 1 போட போறேன். இந்த 1ஐயும் இந்த 21ஐயும் மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேவா. இந்த 21ஐயும் இந்த லாஸ்ட் சேர்த்தனாலே 1 அதையும் மல்டிபிள் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு 21 கிடைக்கும். அப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட் இந்த மேல இருக்கு இல்லையா இதுதான். அப்போ 121 ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னன்னா 11 சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சட்டம் போடும்போது ஏன்னா ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி தரும் பாருங்க. இப்போ 144 எடுத்துக்கோங்களேன். இப்போ 144 எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இது எப்படி பிடிக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 2 பேர். அப்போ 1க்குள்ள ஸ்கொயர் நம்பர் 1 1 into 1 1 into 1 1 சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2 டிஜிட்டையும் அப்படி கீழே இருக்கும் சரிங்களா. இப்போ 1ல 1 கூட 0 அது நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த 1 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்க வரக்கூடிய வேல்யூ 2ஆல மல்டிபிள் பண்ணி இங்க போட்டுக்கணும். இங்க ஒரு வேல்யூ போடுறோம், இங்க ஒரு வேல்யூ போடுறோம், சேம் வேல்யூ வரும் சரிங்களா. அப்போ சேம் வேல்யூ போட்டு இதை வந்து இது பண்ண போறோம். இப்போ நான் இங்க 2 போட போறேன், இங்கே 2 போட போறேன் ஓகேங்களா. இந்த 2ஆல இந்த 22 மல்டிபிள் பண்ண போறேன்.
இப்போ 2ஆல இந்த 22 மட்டும் போனால் எனக்கு என்ன கிடைக்கும் 44 கிடைக்கும் சரியா. அப்போ இங்க என்ன வரும் ஆன்சர் 44. இங்க என்ன ஆன்சர் 0 வரும் சரியா. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 12. 144 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் வந்து 12 கிடைக்கும் சரியா. இதே மாதிரி 169 196 இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பருக்கு இது மாதிரி ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இப்போ 3 டிஜிட்ல வர நம்பருக்குலாம் இதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபைனலா 3 டிஜிட் நம்பர் எங்க முடியும்னா இதுக்கு 31 ஸ்கொயர்ல முடியும். 31 ஸ்கொயர்ல எவ்வளவு 3 டிஜிட் நம்பர் முடியும் பார்க்கலாமா. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 1 ஸ்கொயர் பண்ணா 0 1, 3 into 1 3, 3 into 2 6. அப்போ 961 ஓகேங்களா. உங்களுடைய 3 டிஜிட் நம்பர் வந்து 961 ஃபைனலா முடியுது. 32 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு வந்து 4 டிஜிட் நம்பர் வந்துடும். அதாவது 1024 மாதிரி வந்துடும். இது எப்படி பிடிக்கணும் 100 பேரா பிடிக்கணும் சரிங்களா. இது எப்படி பிடிக்கணும் ஒரு பேரா 2 பேரா ஓகேவா. ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 2 இது வந்து 100 பேரா பிடிக்கணும் சரியா. சரி இந்த 1024 இந்த இப்போ அடுத்த கிளாஸ் இதுல அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போ பாருங்க அதே மாதிரி தான் இது எப்படி பிடிப்போம் ஃபேக்டரேஷன் மெத்தட். ஃபேக்டரேஷன் எல்சிஎம் பேஸ்ட் மெத்தட் சரிங்களா. இது வந்து எப்படி பிடிக்குன்னா ஃபேக்டரேஷன் மெத்தட்ல பிடிக்கலாம். ஃபேக்டரா பிடிப்போம் எப்படி பாருங்க 1024 அப்படியே பேசிக் வந்து 2 ஆல் அடிச்சு போனா என்ன கிடைக்கும் 5 2 சார் 10 1 2 சார் 2 2 2 சார் 4 ஓகேங்களா. அதாவது டிவிஷனா தான் இப்படி போடுறோம் மேலே பார்க்கறது கோஷக்காக தான் இப்படி எழுதுறாங்க. திருப்பி இந்த 2 ஆல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 5 6 கிடைக்கும். திருப்பி இந்த 2 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 2 ஆல் பண்ணா 1 2 என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். திருப்பி இந்த 2 ஆல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 64. இது திருப்பி 2 ஆல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3 32 கிடைக்கும். திருப்பி 2 ஆல் பண்ணா என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். இந்த திருப்பி 2 ஆல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். திருப்பி 2 ஆல் பண்ணா என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். திருப்பி 2 ஆல் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் திருப்பி 2 ஆல் பண்ணா ஃபைனலா 1 கிடைக்கும். அப்போ இது ரெண்டு பேரா பாருங்க. இப்போ ஒரு பேர் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் ஓகேவா. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டூ எடுத்துறோம் சரிங்களா. ஏன்னா அதுக்கான மீனிங் அதுதானே. எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்போ 2 power 5 வேல்யூ என்ன 32 சரிங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு. அதாவது மொத்தம் நமக்கு 2 power 10 கிடைச்சிருக்கு. அப்போ 2 power 10 தான் இது ரூட்ல எப்படி எழுதலாமா. அதாவது 102 நான் இப்படி இருக்கிற வேல்யூல என்ன பண்ண போறோம்னா 2 power 10 எழுத போறேன் சரியா. அப்போ ரூட்டுக்கு என்ன மதிப்பு இந்த ரூட் எப்படி எழுதணும் 10/1/2 எழுதுவோமா. அதாவது 1/2 எழுதுவோமா. அப்ப இந்த 2 5 இந்த 10 கேன்சல் ஆனா இங்க 5 கிடைக்குமா. அப்போ நம்மளோட ஆன்சர் 2 power 5 கிடைக்கும். அப்போ 2 power 5 ஆன்சர் என்ன வரும் 32 ஓகேங்களா. இதோட எஸ்ஏ பண்ணி இப்படி நம்ம அவங்க ஒவ்வொரு 2 பேர் இருந்தா ஒரு 2 வேணும் எடுக்கணும் 2 பேர் இருந்தா ஒரு 2 வேணும் எடுக்கணும் மாதிரி இருக்கீங்கன்னா அப்போ 2 power 5 வரும். நம்மளோட ஆன்சர் வந்து 32 கிடைக்கும் சரிங்களா. அப்போ 1024 ஆன்சர் வந்து 32. இது வந்து ஃபேக்டரி மெத்தட். இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் டிவிஷன் மெத்தட் தான் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க 1024 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1024 இருக்கு. இப்போ டிவிஷன் நார்மல் டிவிஷன் பண்ணக்கூடாது ஸ்கொயர் டிவிஷன் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எப்படி பிரிக்கணும்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு 3 பேர் வந்தா 1 2 பிரிக்கணும். அதாவது 3 பேர்னா 120 வந்தா 1 இந்த 2 பேரை பிரிச்சோம். இப்போ இங்க வந்து 2 பேரை பிரிக்கணும் சரிங்களா. இப்போ 10க்குள்ள இருந்து இப்படி ஸ்கொயர் நம்பர் என்ன 10க்குள்ள இருந்து ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர் வந்து 1 2 ஸ்கொயர் வந்து 4 3 ஸ்கொயர் வந்து 9 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ 9 எடுத்துக்கோமா. ஏன்னா இங்க 16 அதிகமா போகுது. 10க்குள்ள ஸ்கொயர் நம்பர் வந்து 9 சரிங்களா. அப்போ நான் 9 எடுத்துக்கிறேன். என்ன பண்ணா நமக்கு 9 கிடைக்குது 3 3 சார் 9 கிடைக்குமா. 3 3 சார் 9 கிடைக்கும். இப்போ 10ல 9 போனா என்ன வரும் 1 வருமா. இப்போ இந்த 1 2 4 அப்படி கீழே இருக்கும். ஒவ்வொரு இருக்கக்கூடாது அப்படி கீழே இருக்கும் சரிங்களா. இந்த பேர் அப்படி கீழே இருக்கும் 124 கிடைக்கும் சரியா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும். இங்க ஒரு வேல்யூ கொடுப்போம் இங்க ஒரு வேல்யூ கொடுப்போம். இது வந்து சேமா இது வந்து டிவிஷன் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க 2 போடுவோம் சரிங்களா. இங்க 2 போட போறேன். அப்போ 2 ஆல இந்த 62 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 124 கிடைக்கும் சரிங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ரிமைனிங் வந்து 0. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 1204 ஆன்சர் வந்து 32. புரிஞ்சுங்களா. இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது ரொம்ப டைம் இருக்கும். இது லெட்டர் போட்டுருவாங்க புரிஞ்சுங்களா. இது சரி. அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது இது என்ன மெத்தட்னா முன்ன கிளாஸ்ல இடைப்பட்ட எண்கள் இதை வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட எண்கள் சொல்லுவாங்க. எப்படி இடைப்பட்ட எண்கள்னா பாருங்க. இடைப்பட்ட எண்கள்லாம் ஒண்ணு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 1 10 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 100 20 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 400 கிடைக்குமா. இப்போ 100 400 பிட்வீன்ல தானே இந்த 120 இருக்கும். 100
400 பிட்வீன் தான் 120 இருக்கும். நம்மளுடைய ரூல்ஸ் படி என்ன சொன்னா 1 லாஸ்ட்ல முடிஞ்சா அதனுடைய வேல்யூ வந்து 1 மேக்ஸிமம் 1 இருக்கும், இல்லைன்னா 9 ஸ்கொயரா இருக்கும். 1 ஸ்கொயர் 9 ஸ்கொயரா தான் இருக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா 9, 9 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 81 கிடைக்குது இல்லையா? அப்போ இதோட வேல்யூ வந்து ஃபைனலா எதுல முடியும்னா 1ல முடியலாம், இல்லைன்னா வந்து 9ல முடியலாம். அப்போ நமக்கு வந்து இங்க எது முடியுது? 11 வந்து கான்செப்ட் கிடைக்குது, அடுத்தது வந்து 19 வந்து ஒரு கான்செப்ட் கிடைக்குது. இப்போ 19 ஸ்கொயர் பண்ணா கிட்டத்தட்ட 400க்கு பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ இந்த 11 ஸ்கொயர் பண்ணா நமக்கு வந்து 100 பக்கம். இப்போ 100 பக்கம் தான் 128 இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 11 இருக்குமா? புரியுதுங்களா நான் சொல்லுங்க? அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா 1, 9 ஸ்கொயர் பண்ணா 81. இப்போ நம்மளுடைய வேல்யூ வந்து இந்த 10க்கு 20க்கு பிட்வீன்ல இருக்கும். 1 11 இருக்கும், இல்லைன்னா 19 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க 1 இருக்கு, இங்க 9 இருக்கு. ஓகேங்களா? அப்ப பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா 11 ஸ்கொயர் பண்ணா 120 வந்து கிடைக்கும். 19 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 36 வரும். கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்கு. அப்போ 100க்கு பக்கம் இருக்கிற வேல்யூ தான் வரும். அப்போ 11 தான் இதோட ஆன்சர் ஆகும். சரிங்களா? இது மாதிரி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ பார்ப்போம். இது மாதிரி எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்க. 1024 இருக்கா? இப்போ நமக்கு 1 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 1. 10 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 100. 20 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 400 கிடைக்கும். 30 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 900 கிடைக்கும். இதே 40 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 101600 கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் எதுல இருக்குன்னா இந்த 30க்கும் 40க்கும் விட்டுல தான் இருக்கு. இது லாஸ்ட் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து லாஸ்ட்ல 2 முடியலாம், இல்லைன்னா 18 முடியலாம். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 4. 8 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 64. அப்ப நீங்க வந்து 38 ஸ்கொயர் எடுக்க போறீங்களா, இல்ல 32 ஸ்கொயர் எடுக்க போறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பக்கம் 1600 இருக்கு. நம்மளோட ஆன்சர் வந்து இந்த 900 பக்கம் வந்துச்சுன்னா அதோட ஆன்சர். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 32 தான் இருக்கு. இப்படி கூட நம்ம கெஸ் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கெஸ்டிங் மெத்தட். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எழுதலாம். ஜஸ்ட் இது பார்த்து அதே ஃபேக்ட் ஓகேங்களா? ஃபேக்டர் மெத்தட் போட்டாலும் சரி, நீங்க டிப்ஷன் மெத்தட் போட்டாலும் சரி, எதுனாலும் போடலாம். பாருங்க 1 2 3 2 1. சரிங்களா? இது வந்து எதாவது டிஸ்ட் ஆகுதா? 11 டேபிள் இருக்குது. சரிங்களா? 11 டேபிள் இருக்குங்களா? 1 டைம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி இதுதான் ஃபேக்டரி சொல்லிருக்காங்க. நார்மலாக பண்ணுறாங்க. இப்போ வந்து 1 2 3 2 1. இப்போ நான் 11 டேபிள் எடுத்துட்டேன். ஒரு டைம் வந்து 11 டைம் தான் 1 போயிடும். சரிங்களா? ரிமைனிங் வந்து என்ன வரும்? 30 வரும். 2 1 சாரி நார்மல் டிவிஷன் பண்ற மாதிரி தான் இது பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ 2 1 ரிமைனிங் 13 வந்துடும். அதுக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா 1 இருக்கும், திருப்பி 2 வந்துடும், அதுக்குள்ள 2 இருக்கும். சாரி சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுவே பண்ணுவோம். பாருங்க இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து 3 டிஜிட் நம்பர் இருந்தா 121 இருந்தா இப்படி பிரிப்போம். ஓகேங்களா? இதே வந்து 1024 இப்போ 4 டிஜிட் நம்பர் இருந்தா 100 பிரிப்போம். இப்போ நம்ம கிட்ட 5 டிஜிட் நம்பரா இருக்கு. 1 2 3 2 1 இருக்கு. இதை பிரிச்சுக்கலாம். ஒரு பேர் இப்படி பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ இப்படி பிரிச்சுக்கலாம்னா நம்ம வந்து இது கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாத்துருவோமா? பாருங்க. இப்போ டிவிஷன் மெத்தட், இது வந்து டிவிஷன் மெத்தட். சரிங்களா? வந்து டிவிஷன் மெத்தட் 1 2 3 1. இப்போ நான் பண்ணா இப்படி பிரிக்கிறேன். சரிங்களா? இப்படி பிரிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க. 1 ஸ்கொயர் இருக்கக்கூடிய நம்பர் 1 தான். சரியா? 1 1 1. இப்போ இந்த 1 போச்சுன்னா 0, அது போட தேவையில்ல. இப்போ இப்படி பேர் இருக்கிறதுனால அந்த பேர் அப்படியே கீழே இருக்கும். இந்த 2 3 இருக்கிறதுல 2 3 இருக்கு. இப்போ இந்த 1 2 மென்ஷன் பண்ணணும். அதை இங்க போட்டுக்கணும். அப்போ 1 2 போனா 2 தான் கிடைக்கும். இங்க ஒரு நம்பர் போட போறோம், இங்க ஒரு நம்பர் போட போறோம். சேம் நம்பர். அதுக்குள்ள இந்த பிட்வீன் வரணும். நான் இங்க வந்து 1 போட போறேன். சரிங்களா? இப்போ 1 ஆல நீங்க 2 மென்ஷன் பண்ணணும். இப்போ 1 ஆல 20 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 23 2 கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பேர் அப்படியே கீழே இருக்கும். சரி, இந்த பேர் அப்படியே கீழே இருக்கும். 2 to 1. இப்போ இந்த மேல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட ஆன்சர் வந்து நம்மளோட ஆன்சர் மேல இருந்துச்சு 1 1 கிடைச்சா இந்த 1 1 தான் மல்டிபிள் பண்ணுங்க 2 ஆல. இப்போ இது ஃபுல்லா 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து போடணும். இப்போ 2 ஆல பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2 கிடைக்கும். சரியா? 2 2 கிடைக்கும். இப்போ இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இப்போ இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இந்த பிளேஸ்ல இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இங்க ஒரு வேல்யூ போட போறோம். அது சேமா இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட சேமா இருக்கு. பாருங்க. இப்போ 1 1 2 ஆளுக்குன்னா நம்ம 2 2 கிடைக்கும். இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இப்போ இங்க 1 இருக்கு. ஃபைனலா நமக்கு 1 முடியுதா 9 முடியும், இல்ல 1 முடியும். நான் வந்து 1 எடுத்துக்கிறேன். இப்போ 1 இங்க 1 போடுறேன். 1 வந்து இந்த 1 ஆல இந்த 2 1 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 ஆல 2 1 மல்டிபிள் பண்ணா நமக்கு 2 1 தான் கிடைக்கும். சரியா?
அப்போ நம்மளோட ஆன்சர் தெரியும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 1 சரிங்களா. அப்போ 1 2 3 2 1 வந்து 1 1 சரிங்களா. அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இது பிட்வீன்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ 100 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்குமா? அப்போ இது வந்து எந்த இருக்குன்னா 10,000 தான் இருக்கு, 12,000 இருக்கு சரிங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எதுல முடியும்? இப்போ வந்து 110 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12100 கிடைக்கும். அப்போ 120 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 14400 கிடைக்கும் சரியா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 110 வந்து 122 தான் இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 111 இருக்கலாம், 119 இருக்கலாம். அப்போ நம்ம கிட்டத்தட்ட பாருங்க 12 அதாவது 110 இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கம் தானே இந்த வேல்யூ வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 111. இதனுடைய பக்கம் பாத்தீங்கன்னா 1410 இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஆன்சர் வந்து 13 சம்திங் ஏதாவது வரும் சரிங்களா. இது இந்த மாதிரி கெஸ் பண்ணிக்கணும் நம்ம சம் போறோம் சரியா. இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து 3 டிஜிட் பார்த்தாச்சு, 4 டிஜிட் பார்த்தாச்சு, 5 டிஜிட் பார்த்தாச்சு. இப்போ வந்து 6 டிஜிட் நம்பர் தரோம். இப்போ 6 டிஜிட் நம்பர் தான் 2 இருக்கிற பேர். இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரேஷன் டைம், இது ஒரு டைம் இருக்கும். நம்ம வந்து டிவிஷன் மெத்தடே போட்டுருவோம் சரிங்களா. இப்போ டிவிஷன் மெத்தட் பாருங்க, 20 70 25 சரிங்களா. இப்படி இருக்கு வச்சுக்கோங்க, 2 பேரா இருக்கு. அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். இப்போ 20 இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எதுனா 4 தான். 4 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும் சரிங்களா. 20 60 போனா 4 கிடைக்கும். இப்போ அந்த 70 அப்படியே கீழே இருக்கிறோம் சரிங்களா. இருக்கிறோமா, இந்த 4 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இங்க ஒரு நம்பர் போட போறோம், இங்க ஒரு நம்பர் போட போறோம், சேமா வருது சரிங்களா. அப்ப என்ன பண்ணலாம் நம்பரு? இங்க என்ன பண்ணலாம்? இப்போ இங்க வந்து நான் வந்து ஒரு 5 போட்டா, இங்க 5 போட்டா என்ன வரும்? இப்போ 5 ஆல் 85 மல்டிபிள் பண்ணி 5 ஆல் 85 மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கும் 5 5 சார் 25 which is 2 40 42 கிடைக்குது. சரி, இப்போ 6 போட்டு பார்ப்போமா, மேலே இருக்குங்களா. அப்போ 6 போட்டு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 போட்டா 36 3 48 ஒரு மட்டும் 51 5 6 அதிகமாக போகுது. அப்போ நம்மளோட ஆன்சர் இதுவே எடுத்துக்கலாமா. அப்போ இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 போடுவோம் சரிங்களா. இப்போ மேலே வந்து 5 போடுவோம், இந்த பிளேஸ்லேயும் 5, இந்த பிளேஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? 5 போடுவோம் சரி. சரி, இப்போ பாருங்க, இங்க 5 போட்டாச்சா, 45 வந்துருச்சு. இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் என்னது? அப்போ இங்க 5 ஆல் இது பண்ணா நமக்கு என்ன கிடைச்சுன்னா 5 5 சார் பார்த்தீங்கன்னா இனிமேல் இதுனா 4 2 5 கிடைக்குது. அப்போ 70 4 to 25 இருந்துச்சுன்னா 0 5 வச்சுன்னா 10 5 5 இங்க 6 இருக்கும், 6 போனா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா. இப்போ வந்து பேரா அப்படியே கீழே இருக்கு ஓகேங்களா. கண்டிப்பா கீழே அடிக்கிறோம் சரியா. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க, நீங்க 45 இருக்குல்ல, அது 2 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 45 ஃபுல்லா 2 ஆல் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 90 கிடைக்கும். இங்க ஒரு வேல்யூ கொடுப்போம், இங்க ஒரு வேல்யூ கொடுப்போம், சேமா இது வந்து ஃபுல்லா அடி ஆகும். 5ல முடியுதுன்னா கண்டிப்பா லாஸ்ட் நம்பர் எதுல முடியும்? 5ல தான் முடியும். ஆமாவா இல்லையா? 5 0 ஃபைனலா வந்து 0 0 தான் முடியும், 5 தான் முடியும் சரிங்களா. அப்போ 5 into 5 வந்து 25 சரிங்களா. 5 into 5 வந்து 25, 5 வந்து 9 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 45 கிடைக்கும். அப்ப இது கம்ப்ளீட்டா ஜீரோ. அப்ப நம்ம ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 4.55 சரிங்களா. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த மெத்தட் நம்ம ஈஸி, இதுவும் ஈஸி தான். இது வந்து அந்த பிட்வீன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, இது போதும் நமக்கு. இந்த மெத்தடையும் போதுமா வந்து இன்னும் வேற போகும். இப்போ வந்து சம் போவோம். இதான் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 5 3 8 4 இதுதான் ஃபர்ஸ்ட் சம். ஆப்ஷன் ஏ வந்து 202, ஆப்ஷன் பி வந்து 232, ஆப்ஷன் சி வந்து 242, ஆப்ஷன் டி வந்து 332 கொடுத்துருக்காங்க சரியா. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ எத்தனை பேர் சம் பண்ணுங்க? 1 2 3 4 5 டிஜிட் இருக்கு. 5 டிஜிட் எப்படி எடுத்தீங்களா? இது 5 டிஜிட் எப்படி எடுத்தீங்களா? இது 2 பேர், இது 2 பேர், இது ஒருத்தர். இப்படி போமா. இப்போ டியூஷன் மெத்தட் போடுவோமா, இது சம் சால்வ் பண்ணலாமா? அப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க, சொல்யூஷன் எப்படி பண்ணலாம். இப்போ நமக்கு 5 3 8 2 4 இருக்கு. இது இந்த பேர் எவ்வளோ? 5 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ சம் 1 பாருங்க. இப்போ கண்டினியூ இருக்குது. ஓகே பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 3 8 2 4 இருக்கு. இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் 5 டிஜிட் இருந்தா இது 2 பேராகவும், இது 2 பேராகவும், இது சிங்கிள் பேராகவும் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா 5ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னன்னா 4 சரிங்களா. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆயிடும். அப்போ நம்ம இது எடுக்கணும்னா 4 தான் எடுக்கணும். அப்போ 2 into 2 இருக்கப்போ சரிங்களா, 2 into 2 வந்து 4 ஆகும் சரிங்களா. அப்போ 5ல 4 பண்ணா 1 கிடைக்கும். இந்த 2 டிஜிட் நம்பர் இருக்குதுங்க, இந்த ரெண்டு இந்த பேரை அப்படியே கீழே டவுன் பண்ணோம், 38 கிடைக்கும் சரிங்களா.
என்ன பண்ணலாம்? முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த 2 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணிட்டு இங்க போட போறோம். இப்போ பண்ணா நமக்கு 4 கிடைக்கும். இங்க ஒரு வேல்யூ போட போறோம், இங்க ஒரு வேல்யூ போட போறோம். இது ரெண்டு வேல்யூ சேம் வேல்யூ இருக்கு. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 3 கொடுக்க போறேன். சரிங்களா? இந்த 3 கொடுக்க போறேன். அப்போ 3ஆல 43 மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 129 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ 138ல 1 to 9 போச்சுன்னா இப்படி கடன் லைன் கூட பண்ணலாம். இப்போ 18ல 9 போச்சுன்னா 9. சரிங்களா? சரி, இப்போ இந்த 24 அப்படி கீழே இருக்கு. சரிங்களா? 24 அப்படியே கீழே இருக்குது. அப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த 23 2ஆல மல்டிபிள் பண்ண எனக்கு கிடைக்குதுன்னா 46 கிடைக்கும். இங்க ஒரு நம்பர் போட போறேன், இங்க ஒரு நம்பர் போட போறேன். கிட்டத்தட்ட இது ரெண்டு நம்பர் சேமான நம்பர் தான் போட போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க என்ன பண்ணலாம்னா இங்க 4 தெரியுது. அப்பனா இந்த இந்த இடத்துல போட வேண்டிய வந்து 2 அல்லது 8 போடணும். சரிங்களா? இப்ப நான் 2 போட்டு பார்க்கறேன், இங்க 2 போட்டு பார்க்கறேன். இந்த 2 இந்த 4 6 2 மல்டிபிள் பண்ணி பார்க்கறேன். 2 2 சார் 4. சரிங்களா? 2 6 சார் 12. ரிமைனிங் 1. 2 4 சார் 8 plus 1 9. இப்போ 0 கிடைக்குது. அப்ப என்னுடைய ஆன்சர் வந்து 232. சரிங்களா? அதாவது 232 என்னுடைய ஆன்சர். ஆப்ஷன் பி இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த சம் பாருங்க. சம் 2 ரூட் ஆஃப் ரூட் 17956 பிளஸ் ரூட் ஆஃப் 24025 இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னு தனித்தனியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். இது உள்ள இருக்கக்கூடிய இதனுடைய வேலைக்கு தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் 17956 கண்டுபிடிப்போம். 17956 இருக்கா? இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? 2 பேர் ஒரு பேர் தனியா. சரிங்களா? அப்போ 1க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 1 தான். இப்போ 1ஆல மல்டிபிள் பண்ண போறோம் மேலிங்க்கு. அப்போ 1 into 1 1 தான். சரிங்களா? 1 1 போட 0 அது போட தேவையில்ல. இப்போ 79 கீழே இறக்கி போறேன். சரிங்களா? இப்போ இந்த 1 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ண போறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். சரிங்களா? 2 கிடைச்சிருச்சா? இப்போ இங்க ஒரு வேல்யூ போட போறேன், இங்க ஒரு வேல்யூ போட போறேன். எனக்கு 79 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 3 ட்ரை பண்றேன். சரிங்களா? நான் இங்க 3 ட்ரை பண்றேன். அப்போ 3ஐயும் இந்த 23 மல்டிபிள் பண்ணா நமக்கு 69 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ 79 16 போட்டா 10 கிடைக்கும். இப்போ இந்த 10 இப்போ இங்க இருக்கக்கூடிய 30 2ஆல மல்டிபிள் பண்ணி என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். அது நீங்க போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேல்யூ பண்ண போறீங்க, இங்க ஒரு வேல்யூ பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இப்போ இந்த 5 6 டவுன் பண்ணிக்க போறோம். சரிங்களா? இந்த 6ல முடியுது. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன முடியும்னா கண்டிப்பா 6ல தான் முடியும். அப்போ 6 6 தான் இந்த நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 6 கிடைக்கும். ஓகேங்களா? 6 6 மல்டிபிள் பண்ணா ஃபைனல் ஆன்சர் 6 கிடைக்கும். அதனால நான் 6 போட்டுக்கிறேன். இப்போ 6ஆல இந்த 6 மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இல்ல 6 இல்லைன்னா 4. நான் ஃபர்ஸ்ட் சும்மா நம்ம 4 ட்ரை பண்றேன். சரிங்களா? சரி, 4 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் 4 ட்ரை பண்ணேன், அப்புறம் 6 பத்தலைன்னா நம்ம 6 ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் 4ஆல ட்ரை பண்ணும்போது இங்க 4 4 சார் 16 ரிமைனிங் 1 4 6 சார் 24 plus 1 25 ரிமைனிங் 2 4 2 சார் 8 plus 2 10. சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் இது வந்து மைனஸ் 0 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 134. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 134. சரிங்களா? அப்போ ரூட் 1 7 ஓகே பாருங்க. இப்போ 24025 பார்ப்போம். இப்போ வந்து இது அதே மாதிரி 24025. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? ஒரு ரெண்டு பேர் இது ஒரு சிங்கிள் இருக்கு. ஓகேவா? அப்போ 2ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எதுனா 1 ஸ்கொயர். இப்போ 1ஐயும் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 1 கிடைக்கும். 2ல 1 போனா 1 இது 40 அப்படியே கீழே இருக்க போறோம். இந்த 1 வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குன்னா 2 போட்டுக்க போறோம். இங்க ஒரு வேல்யூ போட போறோம், இங்க ஒரு வேல்யூ போட போறோம். ஓகேங்களா? சேம் வேல்யூ இருக்கணும். அப்போ 140க்குள்ள ஒரு நம்பர் வர்ற மாதிரி நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து 5 ட்ரை பண்றேன். சரிங்களா? 5 ட்ரை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 ட்ரை பண்ணா 5ஆல இந்த 25 மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குன்னா 125 கிடைக்கும். சரிங்களா? 125 கிடைக்கும். இப்போ 140 25 போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 15 கிடைக்கும். சரிங்களா? 15 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த 15 2ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். 30 கிடைக்கும். இங்க ஒரு வேல்யூ போட போறோம், இங்க ஒரு வேல்யூ போட போறோம். சரிங்களா? சேம் வேல்யூ இருக்கணும். இப்போ இந்த 25 கீழே இறக்க போறோம். சரிங்களா? 25 கீழே இறக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண 5ஆல போட போறோம். ஏன் 5னா 5ல நமக்கு ஆன்சர் 5ல தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 5ல தான் முடியும். அப்போ மேல 5 போட்டா இந்த இடத்துல 5 தான் போடணும். அப்போ 5ஐயும் இந்த 305 மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குன்னா 5 5 25. சரிங்களா? இந்த 0க்கு இந்த 2 அப்படியே வந்துடும். இந்த 5ஓட 3 பண்ணா எனக்கு 15 கிடைக்கும். இப்போ ஃபைனலா வந்து 0 கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 125. சரி, அதாவது 155. அப்போ 24025 ஆன்சர் வந்து 155. அப்போ 24025 ஆன்சர் வந்து 155. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபைனலா இது தனியா கண்டுபிடிச்சாச்சு, இது தனியா கண்டுபிடிச்சாச்சு. இதோட வேல்யூ வந்து 134, இதோட வேல்யூ வந்து 155. அப்போ இதுக்கு ரூட் மேல பாருங்க ஒரு பவர் ரூட் இருக்கா? எக்ஸ்ட்ரா ரூட் இருக்கு. இந்த ரூட் நம்ம வந்து அந்த 134 இங்க போட்டுக்க போறோம், 155 இங்க போட்டுக்க போறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 289 கிடைக்கும். இப்போ 289 ரூட் எடுத்தா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 17. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க 17. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரூட் ஆஃப் 14209 இதை நீங்க ஹோம்ஒர்க் எடுத்து பண்ணி பாருங்க. எடுத்து கமெண்ட்ல ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுங்க. இந்த சமயம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி வாங்க அடுத்த சம் போவோம். இப்போ பாருங்க, √10 பிளஸ் √25 பிளஸ் 108 154 225 இருக்கு. இது எப்படி இருக்குதுன்னா இந்த சைடு எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது எழுதணும். இதுல இருந்து வர வேல்யூ ஆட் பண்ணி அப்புறமா இதுக்கு ரூட் எழுதணும். இதுல இருந்து வர வேல்யூ ஆட் பண்ணி அப்புறமா இதுக்கு ரூட் எழுதணும். இதுல இருந்து வர வேல்யூ ஆட் பண்ணி இதுக்கு ரூட் எழுதணும். அப்புறமா இதுல இருந்து வர வேல்யூ ஆட் பண்ணி இதுக்கு ஃபைனல் வருது. ஓகேங்களா? நம்மளோட ஆன்சர் இப்போ போக போகுது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து √225 வந்து நம்ம வந்து ரூட் எடுத்து என்ன வரும்? நமக்கு 225 நம்ம ரூட் எடுத்து என்ன வரும்னா 15 வரும். சரிங்களா? 15 வரும். அதோட 154 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 169. அப்போ இங்க ரூட் இருக்கா? அப்போ ரூட் இதுக்கு எடுத்து என்ன வரும்னா 169 ரூட் எடுத்தா 13 வரும். சரிங்களா? இப்போ 13 எடுத்து √108 108 இருக்கா? அதோட 13 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 ஆட் பண்ணி பார்ப்போமா? 1 2 1 2 சாரி 8 + 3 1 தானே வரும். சாரி, அப்போ 121 கிடைக்குது. இப்போ 121 அப்போ √121 உடைய வேல்யூ வந்து 11. சரிங்களா? இதோட வந்து 25 ஆட் பண்ணா 25 + 11 ரூட் எழுதணும். அப்போ என்ன கிடைக்குன்னா √36 கிடைக்கும். அப்போ √36 உடைய வேல்யூ 6 கிடைக்கும். அப்போ 6 10 ஆட் பண்ணும். √10 அதோட 6 ஆட் பண்ணா நமக்கு √16 வரும். √16 உடைய வேல்யூ வந்து 4. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 4. புரியுதுங்களா? இது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து இந்த சம் பாருங்க, ஒரு சம் பிளஸ்ல ஒரு சம் மைனஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ √144 உடைய ரூட் உடைய வேல்யூ என்ன இருக்கும்? √14 உடைய வேல்யூ வந்து 12 இருக்கும். சரிங்களா? 12 48 போயிடுச்சுன்னா நமக்கு 36 வரும். 36ல ரூட் எடுத்தீங்கன்னா 6 வரும். 231 6 போச்சுன்னா நமக்கு 225 வரும். அப்புறம் ஆன்சர் வந்து நமக்கு 15 வரும். சரிங்களா? சரி வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 231 அப்படியே வச்சுக்க போறோம். மைனஸ் √48 அப்படியே வச்சுக்க போறோம். இதோட வேல்யூ வந்து 12 ஆக போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் பாருங்க, 231 அப்படின்னு வச்சுக்க போறேன். இப்போ 48 12 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 36 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ √36 வேல்யூ என்னன்னா 6. சரிங்களா? இப்போ √231 வந்து 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். சரிங்களா? அதாவது 225 கிடைக்கும். அப்போ 225 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 15 வந்துடும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம். அடுத்த சம் பார்ப்போம்.